டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்றது, இல்ல மூடி இருக்கு டப்பா உடைஞ்சிருச்சு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடியும் வேற பிளாஸ்டிக் டப்பாவும் எடுத்திருக்கேன். அந்த மூடியில சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போறேன். நம்ம அந்த மூடியில ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம இயரிங்ஸை வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இயரிங்ஸை இன்செர்ட் பண்ணிட்டு அதனுடைய திருகாணியை வந்து பின் பக்கம் அதாவது உள் பக்கமாக நீங்கள் டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு எல்லா இயரிங்ஸையும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு முடியில் நீங்கள் ஒரு 30 இயரிங் வரலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 30 செட் 30 செட் வரும் நீங்கள் இயரிங்ஸை இதில் வந்து இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இயரிங்ஸ் நிறைய இல்லை, ஸோ அதனால் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய ஹோல்ஸ் போட்டு அதில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா இயரிங்ஸையும் இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ், ஏர் பேண்ட் இது எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இயரிங்ஸ் வந்து மிஸ் ஆகாதுங்க. அதே மாதிரி அந்த இயரிங்கோட அந்த திருகாணியும் மிஸ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இயரிங் வந்து மொத்தமாக போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு இயரிங் கிடைக்கும், இன்னொரு இயரிங் வந்து கிடைக்காது, தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மூடியில் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.